ஸ்டிச் வந்து எப்படி போடலான்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு ஒரு ஒரு 1/2 சென்டிமீட்டர் அளவுக்கு நீங்கள் வந்து டாட் வந்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த எந்த சென்டிமீட்டர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாலுமே அது வந்துட்டு கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ 1/4 இன்ச் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 1/4 இன்ச்லேயே டாட் வச்சுட்டு போங்க. 1/2 இன்ச்னா 1/2 இன்ச்லேயே டாட் வச்சுட்டு போங்க. இது வந்து பார்டரில் யூஸ் பண்ணும்போது, பட் நீங்கள் இது வந்துட்டு ஒரு டிசைனுக்குள்ளேயும் நீங்கள் வந்து இந்த ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னு நான் பின்னாடி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிச் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டாட் வச்சுருக்கீங்க இல்லையா, மேலேயும் கீழேயும் ஒரே மாதிரி ஈவனாக வந்து டாட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த எண்டில் ஸ்டார்ட் பண்ணி அந்த பக்கம் எண்டோட டாட்டில் கொண்டு போயிட்டு செயின் ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு லாக் செயின் போட்டுட்டு கீழே கொண்டு வந்து ஒரு செயின் ஒரு லாக் செயின் பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். கீழே வந்து இப்படி ரைட் ஹேண்ட் சைடாக மூவ் பண்ணிட்டு போகணும். மேலே போகும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடாக நீங்கள் வந்துட்டு ஸ்டிச்சஸ் மாற்றி மாற்றி போட்டுட்டே வரணும். இப்போ பாருங்கள், மேலே லாக் செயின் போட்டு கீழே கொண்டு வந்து ரைட் சைடு வந்துட்டு செயின் போட்டு லாக் செயின் போட்டுக்கணும். திரும்ப மேலே போகும்போது அந்த ஸ்டிச்சை வந்து லெஃப்ட் சைடு வந்து கொண்டு போகணும். லாக் பண்ணிவிட்டு திரும்ப கீழே வரும்போது ரைட் சைடு. வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஹேண்டில் வந்து ஸ்டிச்சஸ் வந்து மறைஞ்சிருக்கு. அதை நான் கவனிக்காமல் வீடியோ எடுத்துட்டேன். கொஞ்சம் பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக புரியும். கீழே வந்து ரைட் சைட் போகணும். மேலே வந்து இப்படி லெஃப்ட் சைட் போயிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் ஃபைனலாக பார்க்கும்போது அது வந்து ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். வீடியோவில் வந்து கரெக்டாக தெரியல. சென்டரில் வந்துட்டு உங்களுக்கு அந்த இடம் வந்து அப்போல்லாம் இந்த சாக்லேட் பேப்பர் வந்து இந்த மாதிரி வச்சு விளையாடும் இல்லையா, அந்த மாதிரி சென்டரில் வந்து சுருங்கி இருக்கும். இந்த பக்கம் ஓப்பனில் இருக்கிறது பார்க்குறதுக்கு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஸ்டிச்சோட நேம் வந்துட்டு பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சுன்னு வந்து சொல்கிறோம். இப்போ வந்துட்டு அந்த டாட் வச்சிங்க இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் 1/2 இன்ச் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த எண்ட்ல இருந்து திரும்ப மேலே ஆப்போசிட் எண்டு இதே மாதிரி தான் இந்த ஸ்டிச் வந்து ஃபைனல் வரைக்குமே நீங்கள் வந்து கொண்டு போகணும். இது வந்து சிம்பிளாக த்ரெட் ஒர்க் மட்டும் கேட்குறாங்க, பீட்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் த்ரெட் ஒர்க் மட்டும் வேணும் அப்படின்னா இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே பார்டரில் வந்துட்டு கொடுத்துட்டு நீங்கள் ஏதாவது வந்து டிசைன் பண்ணிங்க அப்படின்னா பார்க்க பார்டர் வந்து பெருசாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். இதுவே வந்துட்டு நீங்கள் 1 இன்ச்சுக்கு வந்துட்டு பார்டர் யூஸ் பண்ணி பண்ணும்போது இது மட்டும் பார்டரை வச்சுட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு பீட்ஸ் ஒர்க் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே பார்க்க லுக்காக இருக்கும். இந்த இது வந்துட்டு நான் வந்து ஸ்ட்ரைட்டாக 2 லைன் போட்டிருக்கேன். இதை வந்து நீங்கள் ஒரு சர்க்கிள்குள்ளேயும் போடலாம். மேங்கோ டிசைன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுக்குள்ளேயும் போடலாம். அது வந்து ஆஃபாக வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சென்டரில் அந்த இந்த பட்டர்ஃப்ளையோட சென்டர் பார்ட் எப்படி இப்படி சுருங்கி இருக்குல்ல, அந்த மாதிரி வந்துட்டு கிடைக்கும். பார்க்கவும் நல்லாயிருக்கும். இது வந்து இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு காயின் வச்சு பார்டர் லைன் நெக் லைன் ஏதாவது 2 லைன் மட்டும் போட்டுட்டு ஒரு காயின் வச்சு ட்ரா பண்ணிவிட்டு இதை வந்துட்டு அங்கங்கே கொடுத்தீங்க அப்படின்னாலும் இந்த ஒர்க் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். அந்த சர்க்கிளில் வந்துட்டு எப்படி போடுறது நான் வந்துட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு காயின் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்ட் வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. சென்டர் பாயிண்ட் ஒரு லைன் போட்டுட்டு இந்த எண்டுலேருந்து இந்த சென்டரோட இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. அடுத்து நீங்கள் 2வது ஸ்டிச் போடும்போது இதோட ரைட் சைடு ஒன்றும் அதோட லெஃப்ட் சைடு ஒன்றும் போடுங்க. அடுத்து போடும்போது இந்த ஸ்டிச்சில் காட்டியிருக்கிற மாதிரியே இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று, இதே மாதிரி நீங்கள் போட்டு அந்த சர்க்கிள் முடிச்சுட்டு வந்து நீங்கள் பார்க்கும்போது சென்டரில் வந்துட்டு உங்களுக்கு பார்க்க வந்து நல்லாயிருக்கும். அந்த இடத்துல நீங்கள் ஏதாவது பெருசாக ஒரு பீடு வந்து வேணால் வச்சுக்கலாம். இப்போ ஆஃப் பீட்லாம் பெரிய பீடு இருந்ததுன்னா அந்த இடத்துல ஒன்று வச்சுட்டு நீங்கள் ஹைலைட் பண்ணி காட்டினீங்க அப்படின்னா ஒர்க் வந்து பார்க்க இன்னுமே நீட்டாகவும் இருக்கும்.
ஸோ இந்த ஸ்டிச்சஸ் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக இது இப்படி தான் வரப்போகுது. ஸோ இது வந்துட்டு நீங்கள் போட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக வந்துட்டு மேலே அவுட்டரில் வந்துட்டு அந்த கேப் தெரியக்கூடாது, அதை ஃபினிஷிங்காக கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக ஒரு லேயர் செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கலாம். இல்லை செயின் ஸ்டிச் கொடுக்காம டேரெக்டாக சுகர் பீடு அந்த மாதிரி ஏதாவதும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த சென்டர் கேப் தெரியும் பாருங்கள், பட்டர்ஃப்ளை 2 ஷேப்போட சென்டர்லேயும் ஒரு கேப் தெரியும். அந்த இடத்துல நீங்கள் வந்து ஏதாவது ஸ்டோன் வந்து ஸ்டிச் பண்ணி ஒட்டிக்கலாம். இல்லை அப்படின்னா ஏதாவது பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது எப்படின்றது இந்த வீடியோட எண்டில் வந்து நான் காட்டியிருக்கேன். அப்புறம் இந்த பட்டர்ஃப்ளையோட சென்டர் பார்ட் வந்து நம்ம இன்னும் தூக்கி காட்டணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த சென்டரில் மட்டும் நம்ம ஒரு வந்து செயின் ஸ்டிச் வந்து வேறு கலர் த்ரெட் வந்து யூஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். அப்போ பார்க்க இன்னமும் நல்லாயிருக்கும். அந்த செயினை வந்து கண்டினியூவாகவும் போடலாம். இல்லைன்னா அந்த பட்டர்ஃப்ளை ஷேப்புக்கு மட்டும் போட்டுட்டு, இந்த எம்ப்டி ஸ்பேஸ்க்கு வந்து அப்படியே விட்டுட்டு, அங்கேயே எண்ட் நாட் போட்டுட்டு, திரும்ப இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணி, திரும்ப இந்த பக்கம் முடிச்சுட்டு, எம்ப்டி ஸ்பேஸ் வந்து அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா, சென்டரில் வந்துட்டு நம்ம ஏதாவது ஸ்டோன் கூட ஒட்டிக்கலாம். இல்லை மேலே பெருசாக தான் நம்ம ஒட்ட போகிறோம் அப்படின்னா, கண்டினியூவா செயின் ஸ்டிச் வந்து போட்டுட்டு, நீங்கள் ஸ்டோன் எதனா ஒட்டிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது நீங்கள் ஃப்ரீயாக ஆரி எம்ப்ராய்டரி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸில் உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க.